கர்த்தரின் சத்தம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, நீ உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற கூடிய ஒரு காரியம் என்ன? அவர் ஒருவருக்கே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யார் ஒருவருக்கு? நம்மை உருவாக்கின ஆண்டவர். நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குவதற்காக தன்னையே அர்ப்பணித்த அந்த ஆண்டவருக்கு மட்டுமே நம்ம ஆராதனை செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும். ஆராதனை என்றால் என்ன? புகழ்வது. ஆண்டவரை மட்டுமே புகழ வேண்டும். சில வாரங்களுக்கு முன்பதாக ஒரு அருமையான ஒரு கூடுகை ஒன்று நடந்துச்சு. அந்த கூடுகையில பிரபலமான ஒருவர் அதில் கலந்து கொண்டார். நிறைய பேராயர்கள், பல மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் அதில் கலந்து கொண்டார்கள். அது கிறிஸ்துமஸ் காலத்திலே கொண்டாடப்பட்ட ஒரு விழா. அந்த விழாவிலே வந்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்து பிறப்பினுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடாமல் அங்கே தலைமை தாங்க வந்திருக்கிறவராகிய ஒரு அருமையான திறமையான ஒரு மனிதரை மட்டுமே அவர்கள் புகழ்ந்து புகழ்ந்து பாடினார்கள். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பாலே போ சாத்தானே, இப்படி ஒரு மனிதனை புகழ்வதற்காக நான் உங்களை உருவாக்கவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எந்த ஒரு தனி மனிதனையும் புகழ்வதற்காக அல்ல. கிறிஸ்துவுக்கு மட்டுமே நம்ம மகிமை சேர்க்கிற மக்களாக இருக்கணும். அவருக்கு மட்டுமே மகிமை கொடுக்கிறவராக இருக்கணும். எல்லாவற்றிலும் அவரை மட்டுமே உயர்த்தி காட்டுகிறவராக இருக்கணும். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அந்த வகையான எண்ணங்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் உம்மை மட்டும் மகிழ்விக்கின்றவர்களாய் காணப்பட. அதனாலதான் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்பாலே போ சாத்தானே. தனி மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பாலே போ சாத்தானே. ஆண்டவர் நல்ல பேர் வச்சிருக்கிறாரு பாருங்க. என் வாயிலிருந்து நான் தனி மனிதனை அல்ல, எந்த செயல்பாடுகளாக இருந்தாலும் கிறிஸ்துவை மட்டுமே மகிமைப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்படி செய்வோமே என்றால் நிச்சயமாகவே நாம் பாக்கியவான்கள். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, உம்மை மட்டுமே நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.